வெல்கம் டு தவாரின் லைஃப் ஸ்டைல். நம்ம ஊர் சைடு ஃப்ரெஷ்ஷாக இந்த காய்கறிகள் அதெல்லாம் வாங்குறேன்னு என்ன பண்ணுவோம், வார சந்தை இருக்கும், அப்போ போய் பல்காக வாங்கிட்டு வந்துடுவோம். இல்லை உழவர் சந்தை இருக்கும், அங்கே காலைல போய் சீக்கிரமாக கூட வாங்கிக்கலாம். இன்னும் ஒருபடி மேலே என்ன பண்ணுவோன்னா, நம்ம வீட்டு பக்கத்தில் ஏதாவது தோட்டம் இருக்கும், அங்கே போய் காய்கறி மெயினாக பார்த்திங்கன்னா இந்த கீரை அதெல்லாம் வாங்கிட்டு வருவோம். ஜெர்மனியில் சோகமான விஷயம் என்னென்னா, நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் காய்கறிகள் இங்கே கிடைக்காது. மெயினாக இந்த கீரை வகைக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா அந்தந்த சீசனுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் காய்கறி பழங்கள் வளரும். நம்ம டெய்லி பண்ணுற ஆக்டிவிட்டீஸே இங்கே ஜெர்மன்ஸ் அந்த சீசனுக்கு ஃபேமிலி ஆக்டிவிட்டி மாதிரி பண்ணுவாங்க. இங்கே பாருங்களேன், இது ஒரு தோட்டம். ஸ்கூலுக்கு சம்மர் ஹாலிடேஸாக விட்டாச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 200 கார் நிற்கிது, ஒரு 100 சைக்கிள் நிற்கிது. ஒரு மாதம் முன்னாடி தான் இந்த ஸ்பார்கல் அப்படின்னு சொல்லி ஒரு சீசன் ஆரம்பிச்சது. இங்கே பார்த்திங்கன்னா அதுக்கு செம்ம கிரேஸு. எல்லாம் அங்கங்கே பாப்அப் ஸ்டோர் இருக்கும், வீட்டுக்கு வாங்கிட்டு போய் சேலடு அது இதுன்னு பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ இது ஸ்ட்ராபெரி சீசன். இது நான் வேறு டெய்லி ஆஃபீஸ் போயிட்டு வர வழி தானா, அதனால் இங்கே என்ன விளையுது இந்த தோட்டத்தில் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். இப்போ இது ஸ்ட்ராபெரி சீசன். ஸ்ட்ராபெரியுமே பார்த்திங்கன்னா இந்த ஜெர்மனியில் பயங்கர கிரேஸ் அந்த சீசனுக்கு. எல்லாம் கிலோ கணக்கில் வாங்கிட்டு போய் வீட்டில் சாப்பிடுவாங்க. இந்த தோட்டத்தில் ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா, ஒரு என்ட்ரன்ஸ் ஃபீ மாதிரி ஒன்று இருக்குது. அதை கட்டி நீங்களே உள்ளே போய் செடியிலேருந்து பறிச்சிக்கலாம், உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத எவ்வளோ வேணாலும். இது அழகாக சூப்பராக செட் பண்ணியிருப்பாங்க. இங்கே பாருங்களேன், குழந்தைங்க விளையாடுறதுக்கு செட்டப்பு, உள்ளே பார்த்திங்கன்னா சின்ன ஒரு ரெஸ்டாரண்ட்டு அந்த மாதிரிலாம் செட் பண்ணி ஒரு ஃபுல் டே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜெர்மனியில் ஒரு முக்கியமான கல்ச்சர் இருக்குது, அதை பற்றியும் உள்ள என்ட்ரன்ஸ் ஃபீ எவ்வளோ ஆகுது, உள்ளே ஸ்ட்ராபெரி செட்டப்பில் எப்படி பண்ணியிருக்காங்க, இந்த ரெஸ்டாரண்ட்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உள்ளே என்ட்ராகலாம் மக்களே. Hallo. Hallo. Eine, ja. Danke. Danke. Dankeschön. Danke. என்ட்ரி டிக்கெட் வாங்கியாச்சு மக்களே, €6. இது எக்ஸிட்டு. போகும்போது எல்லாம் பாருங்கள் கையில் வச்சுருக்காங்க பாருங்கள், டப்பாவா. இதுதான் வழி ஸ்ட்ராபெரி பறிக்கிறதுக்கு. இங்கே முன்னாடி இருக்கிறதெல்லாம் பறிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம உள்ளே போவோம், உள்ளே போய் பார்ப்போம். இந்த சைடு இந்த ஹட்டு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஸ்ட்ராபெரி உள்ளே வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இங்கே இருக்கிறது வேறு ஏதோ செடி, என்னன்னு தெரில எனக்கு. ஆனால் இது அடுத்த சீசனுக்கு ரெடி பண்ணிட்டுருக்கானுங்க. இப்போ தான் பூ விட்டுருக்கு, அடுத்த சீசனுக்கு ரெடி பண்ணிட்டுருக்காங்க. வாங்க, ஈகர்லி வெயிட்டிங் ஸ்ட்ராபெரி அப்படியே லைவாக பறித்து சாப்பிட. ஜெர்மனியில் இந்த ஃப்ரெஷ்ஷாக தோட்டத்தில் காய்கறிகள் பழங்கள் பறிக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஃபேமிலி ஆக்டிவிட்டி அண்ட் இவங்களோட முக்கியமான கல்ச்சர் கூட. இந்த பூசணிக்காய் சீசன் வரும்போது தோட்டத்துலேருந்து டேரெக்டாக பூசணிக்காய் பறித்து ரோட்டோரத்தில் ஒரு டேபிள் மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க. அங்கே பார்த்திங்கன்னா நீங்களே போய் சைஸுக்கு தகுந்தாப்பில் என்ன காசோ அதை பக்கத்தில் பாக்ஸில் போட்டு வந்துடலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃப்ளவர்ஸ் எல்லாம் அங்கங்கே தோட்டத்தில் இருக்கும். நீங்களே டேரெக்டாக ஃப்ளவர்ஸை பறிச்சுட்டு பக்கத்தில் பாக்ஸ் இருக்கும், காசு போட்டு வந்துடலாம். இன்னும் ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா தேன் அதே மாதிரி டப்பாவில் போட்டு வச்சுருப்பாங்க, பாட்டிலில் போட்டு வச்சுருப்பாங்க. அதையும் எடுத்துகிட்டு நீங்கள் காசு போட்டு வந்துடலாம். கம்ப்ளீட்டாக ஒரு இண்டிவிஜுவல் ட்ரஸ்ட்டை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகிற சிஸ்டம் இது. இங்கே ஒரு முக்கியமான கல்ச்சர். நீங்கள் ஜெர்மனி வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். நல்லா பெரிய இடமா இருக்குது, எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 ஏக்கரா இருக்குன்னு நினைக்கிறேன். வெளியே அவ்வளோ கூட்டம் இருந்தது, உள்ளே எவனையும் காணோம். எனக்கு தெரிஞ்சு எல்லாம் சீக்கிரமாக பறிச்சுட்டு நல்லா வெயில் அடிக்கிறதுனால அந்த நான் சொன்ன உள்ளே இருக்க காஃபி பிளேஸில் போய் உட்காந்து எல்லாம் சில் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம போய் பறிக்கலாம். பாருங்க, இது இன்னும் ரெடி ஆகலை. பறிக்கும் போது இங்கே அழுத்தி பிடிச்சா நம்ம தக்காளி மாதிரி நசுங்கிடும்.
மேலே காம்பு அழுங்காப்புல பிச்சு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. சூப்பர் மார்க்கெட்டில் வேணால் லைட்டாக புளிக்கும், இது வந்து புளிப்பே தெரில, பயங்கர ஃப்ரெஷ்ஷாக ஸ்வீட்டாக இருக்குங்க. பாருங்கள் கலரே பாருங்கள், செக்கச்சவைன்னு இருக்குது. வாங்க பறிச்சுட்டு போவோம். நான் வீடியோ ஷூட் பண்ணிட்டு வரதுக்கு லேட் ஆகிடுச்சு. ஜென்ரலாக இங்கே குழந்தைங்களை கூப்பிட்டு இருந்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பறித்து சாப்பிட்டே இருப்பாங்க. ஆல்ரெடி ஒய்ஃபும் பாப்பாவும் பறிச்சுட்டு முன்னாடி எடை போட போயிட்டாங்க. வாங்க நம்ம 2 டேஸ்ட் பண்ணிட்டு முன்னாடி போவோம். இங்கே பாருங்கள், நம்ம ஸ்ட்ராபெரி வாங்கியாச்சு. நான் சொன்ன மாதிரியே செம கூட்டம். சாப்பாடெலாம் ஆர்டர் பண்ணால் வர்றதுக்கு அரை மணி நேரம் ஆகுது. சாப்பாடும் வந்து பயங்கர எக்ஸ்பென்சிவ். ஜென்ரலாகவே மியூனிக் எக்ஸ்பென்சிவ், இங்கே அதோட காஸ்ட்லியாக தான் இருக்குது. 1 கிலோ ஸ்ட்ராபெரி வந்து இங்கே வந்து 11.5 யூரோ. அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கன்செஷன் இருக்குது. ஏன்னா வந்து நீங்கள் என்ட்ரி டிக்கெட் வந்து 6 யூரோ கொடுத்து பே பண்ணுறீங்களா, அதனால் நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராபெரி வாங்கினாலும் அதுலேருந்து ஒரு 2 யூரோ மைனஸ். ஸோ வந்து 1 கிலோ ஸ்ட்ராபெரி வந்து ஒரு 9.5 யூரோ. ஸ்டில் வந்து இது எக்ஸ்பென்சிவ் தான். பட் ஆனால் வந்து நம்ம வந்து நேராக வந்து ஃபீல்டுலேயே பறிக்கிறதுனால அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுறாங்க. இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, உள்ளே என்ட்ரு ஆகும் போது என்ட்ரி டிக்கெட் எடுக்கும் போது நம்ம கொண்டு வரோம்ல பவுல், அது வந்து என்ன வெயிட்னு பார்த்துட்றாங்க. ஏன்னா வந்து நீங்கள் ரிட்டன் வந்து எடை போடும் போது நீங்கள் எவ்வளோ வெயிட்டுக்கு நீங்கள் பவுல் எடுத்துருந்தீங்களோ அதை மைனஸ் பண்ணிட்டு எக்ஸாக்டாக வந்து நீங்கள் வாங்குகிற ஸ்ட்ராபெரிக்கு மட்டும்தான் காசு போடுறாங்க. இது ஒரு சின்ன விஷயம் தான். பட் ஆனால் வந்து இது வந்து கஸ்டமர்ஸை வந்து நல்லா இம்ப்ரெசிவ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. எல்லாமே சூப்பர். ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, இங்கே செம கூட்டம். நான் சொன்ன மாதிரியே உட்காரத்து கூட இடம் கிடையாது. ஆனால் வந்து சாப்பாடு ஆர்டர் பண்ணுற இடத்துல ஒரு 4-5 பேர் தான் வேலை செய்கிறாங்க. அதனால் வந்து என்ன ஃபுட் ஆர்டர் பண்ணாலும் வர்றதுக்கு வந்து அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. ஸோ நீங்கள் பசிக்கும் போது ஃபுட் ஆர்டர் பண்ண போகாதீங்க. பசிக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி போய் ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அப்போனா தான் வந்து உங்களுக்கு பசிக்கும் போது கரெக்டாக ஃபுட்டு வரும். அவ்வளோதான். ஸோ என்னோடய மியூனிக் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இது ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனாக இருக்குன்னு நினைக்கிறேன். என்னோடய இந்தியா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனாக இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.